ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கான நல்லது செய்வேன், கலங்காதே என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என நானும் உனக்கு எவ்வளவோ பக்குவமாக பொறுமையோடு சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் உனக்கானது உடனே நடக்கவில்லை எனதானே நீ அவஸ்தைப்படுகிறாய், அவசரமும் படுகிறாய். என் செல்லமே, உன் வராகி அம்மாவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னை நம்பி வணங்கி வரும் உன் வாழ்வில் எந்த துன்பமோ துயரமோ நீடிக்க நான் விடமாட்டேன் என்பதை அறிவாய்தானே? பிறகு எதற்கு தேவையில்லாத மனக்கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இப்போது உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் கூட தொடர்ந்து இப்படியும் அப்படியும் மாறி மாறி ஊசலாடிக்கொண்டே இருப்பதால் தான் நான் இப்போது கோபத்தோடு உன்னை பார்க்க வந்துள்ளேன். உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன் என சொன்ன பிறகும் என் வார்த்தைகளில் நீ நம்பிக்கை இல்லாதது போலதானே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தலைத்த மரத்திற்கு நிழல் உண்டாகும் என்பது போல என்னை நம்பி பக்தியோடு வணங்கும் உனக்கும் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகும். சிதைந்து போன சிக்கலான உன் வாழ்க்கையை நீ கடந்து வருவதற்கு உனக்கு முழு ஆதாரமாக நான் இருக்கும்போது நீ யாரை தேடுகிறாய்? எதற்காக மனிதர்களின் உதவியை நாடி போகிறாய்? உன் வாழ்க்கையில் சந்தோஷ அவதாரம் நீ எடுப்பதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். உன் சிதைந்த வாழ்க்கை சிறப்பம்சம் நிறைந்ததாய் தூக்கி வைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி நீ ஒருபோதும் மனதில் கலக்கம் கொள்ளவே கூடாது. உன் வாழ்க்கைக்கான நல்ல விடியல் உன்னை நெருங்கி வரப்போகிறது. உன் பார்வை என்பது என் பாதத்தில் பட்டுவிட்டதல்லவா? என்னுடைய கருணை பார்வையும் இப்போது உன் மீது பட்டுவிட்டது. பல உறவுகள் உனக்குள் கொடுத்த காயத்தையும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனையையும் சோதனைகளையும் எல்லாவற்றையும் பார்த்து நொறுங்கி போயிருக்கும் உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் சரி செய்ய நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. இனிமேல் நீ எதை நினைத்தும் வருத்தப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும் தவறுதலாக நடந்துவிட்டதே என நீ நினைத்து வருத்தப்பட்ட விஷயங்களையும் கூட சரி செய்ய நான் இருக்கிறேன். என் அருள் இப்போது பரிபூரணமாக உனக்கு கிடைத்து விட்டது. வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் நீ தன்னம்பிக்கை இழக்கவும் கூடாது, அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யவும் கூடாது. மற்றவர்கள் உனக்கு கெடுதல் செய்திருக்கலாம், தீங்கிழைத்திருக்கலாம். ஆனால் அதற்காக நீயும் அதை பதிலுக்கு பதில் செய்ய வேண்டுமா என்ன? யார் என்ன செய்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள். அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அதை உனக்கு ஏற்படுத்தியவர்களுக்கு எப்படி நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான நல்லதொரு விடியலை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கான பாதையையும் நான் தெளிவடையும்படி செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையின் பக்குவம் என்னவென புரியாமல் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் என்னால் தான் வந்தது போலவும், நான் தான் உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் உன்னை கஷ்டப்படுத்துவது போலவும் நீ தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் உனக்கு அமைத்து கொடுப்பதற்காக நான் காத்திருக்கும் போது நீ என்னை தவறாக நினைக்கலாமா? நிச்சயமாக என் அருளால் நீ வாழப்போகிற வாழ்க்கையானது அழகானதாய் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் சிரிப்பை இழந்தவனாய் நீ துன்பப்படுகிறாய். எத்தனையோ விதத்தில் எத்தனையோ விஷயங்களை இழந்து விட்ட நீ அதை நினைத்தும் வாடி வதங்குகிறாய். உன் வாழ்க்கை மலரவே மலராதா, மாறவே மாறாதா என நீ கவலையோடு காத்திருக்கும் போது நான் எப்படி இப்படியே உன்னை விட்டு விடுவேன்? நரம்பில்லாத வீணை போல எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காத உன் வாழ்க்கையை இனி சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த வளமான வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன். இனிமேல் நீ நல்லதொரு விடியலை பார்க்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இழந்து போய் தூர்ந்து போன தூணாய் மனம் சலனம் கொண்டு நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் இப்போது முடிந்து விட்டது. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற தயாராக என் தங்கமே. பொறுமையாக காத்திருக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் எல்லா நலனும் கிட்டும். ஆனால் உனக்கு எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வந்து சேர்கிறதே என யோசிக்கிறாயா? நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் உனக்கு நடக்கும்படியாக நல்ல காலம் இப்போது பிறக்கப் போகிறது. உன் வாழ்வில் நிச்சயமாக வசந்தம் வீசத்தான் போகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிட்டதே. ஏதோ ஒருவர் எதற்காகவோ என்னை சாபமிட்டது போல மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை, துன்பத்திற்கு அடுத்து துயரம் என தொடர்ந்து துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொண்டு வாட்டி வதைக்கிறதா? அதனால் நொந்து நூலாகி போய்விட்டாயா? கவலை கொள்ளாதே.
இந்த வராகியம்மா ஒரு அம்மாவாக இருந்துதான் உன்மேல் கோபத்தையும் வருத்தத்தையும் காட்டுகிறனே தவிர நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்காக எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன். உன் குறிக்கோளாக என்ன இருக்கிறதோ அதை முழுவதுமாக அறிந்த நான் அதை நீ சிறப்பாக அடைந்து சாதனை செய்யும்படி உனக்கு உதவி செய்ய போகிறேன். காலம் வரும் வரை கொஞ்சம் பொறுத்திரு என் செல்லமே. தேவையில்லாமல் மனம் சோர்ந்து போகாதே. என் அருளால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு தானே இருக்கிறாய். அதில் எந்த தவறும் இல்லை. 1000 உறவுகள் தர முடியாத வளத்தை ஒரு அவமானம் பெற்று தந்துவிடும் தானே. 1000 பேர் உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னாலும் கூட உன்னை யாரோ ஒருவர் அவமானப்படுத்தி விட்டால் எல்லார் கண் முன்னாலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறி உனக்கு அதிகமாகிறது. அந்த வெறியும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை சிறப்பாய் வாழ வைக்கும். சிரிப்பே இல்லாத வாழ்க்கை என்பது சிறகு இல்லாத பறவைக்கு சமம்தானே. நீ ஏன் இப்படி சிரிப்பை மறந்து கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இழப்புகள் தான் வலியையும் வலிமையையும் தரும். கவலைப்படாதே. துணியாத வரையிலும் தான் வாழ்க்கை உன்னை பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். என்னதான் ஆகிறது பார்க்கலாம். நடந்தது நடந்துவிட்டது. எவ்வளவோ விஷயங்களை இழந்து விட்டோம். இனிமேல் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என நீ துணிந்து நின்றால் உன் வாழ்க்கை உனக்கு வழிவிட்டு விலகி போகும் என் செல்லமே. உன் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கும் வரையிலும் நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் வசம்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ தன்னம்பிக்கையோடு இருக்கப்பார். யார் உன்னை என்ன குற்றம் சொன்னாலும் நீ அதற்காக கவலைப்படவோ அல்லது அவர்களின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவோ வேண்டாம். ஏன் தெரியுமா? எப்போது யார் என்ன செய்தாலும் அதை பார்த்து அதில் குற்றம் சொல்வதற்கு 4 பேர் இருப்பது தானே இந்த உலகமாக இருக்கிறது. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, நீ ஏன் இப்படி செய்தாய் என்கிற கதை இங்கு யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் ஏதாவது யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பது மட்டும் அவர்களின் கடமையாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என் செல்லமே. நானும் பேசவில்லை, நீயும் அவர்களிடம் போய் பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பு. நீ எதிர்பார்த்தபடி அவர்கள் கண் முன்னால் நீ சிறப்பான வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை பார்த்து நானும் பெருமையால் பூரித்து போக வேண்டும் என நினைக்கிறேன். நிச்சயமாக உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்ட விதத்திலேயே நான் நடத்தி முடிப்பேன். உன்னை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக பழகு என் செல்லமே. உன்னை விமர்சிப்பவர்கள் மூலமாகத்தான் நீ பலம் வாய்ந்த ஆளாக மாறுகிறாய். யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் ஆம் நான் அப்படிதான் என நினைத்து கொண்டு கடந்து போக கற்றுக்கொள். நிச்சயம் அது உனது பலவீனத்தை குறைத்து பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. மனிதன் என்பவன் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் தானே உருவாக்கப்படுகிறான். எல்லாரும் நல்லவர்களாக தான் பிறக்கிறார்கள். ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் அவனை இப்படி நடப்பவனாகவும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அப்படி நடப்பவனாகவும் உருவாக்குகிறது. நீ புத்திசாலித்தனத்தோடு இரு.